ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா விக்ரவண்டி சரவணா ஸ்டோரில் தான் இருக்கேன். இதெல்லாம் நம்ம ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்காக தான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான வெசல்ஸ் எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது, பட் வந்து உங்களுக்கு விஷுவலாக போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் போய் கடையில் பார்க்குறது வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் கடைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. இங்கே பேசிக்காக பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸஸ்ஸு, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ சாப்பர் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்திரங்கள்லாம் போட்டு வைக்கிற இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெசல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு டீ கடை மாதிரி வைக்க போகிறீங்கன்னா அங்கே தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ஒரே இடத்துல கிடைக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த 1 கிலோ 2 கிலோ பிரியாணி செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டப்ரா எல்லாமே இங்கே கிடைக்கிது. அதே போல் தேங்காய் திருவள்ளு மிஷினு, நானே ஆச்சரியமாக பார்த்தேன், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஓகே, நம்ம விற்கிற வண்டிக்கு இது எல்லாமே ஓகே. அந்த லெவலுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ், நீங்கள் எதாவது கிஃப்ட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. கிரைண்டர் 5 kg கிரைண்டர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் மாவு அரைக்கிற மிஷினு, அதே போல் நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ், இது எல்லாமே வந்து இங்கே கிடச்சிட்ருக்கு. அதனால் நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும். எதாவது வாங்குறது இருந்தால் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு போங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுறது மேனுவலாக இருக்குது. அதே போல் தோசை தவா, குவாலிட்டியான தோசை தவா இருக்குது. அதே போல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற, ரெஸ்ட் ரூம் நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது அங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பிளேட்ஸு, கப்ஸு, கிளாஸஸ்ஸு, இது எல்லாமே, அதாவது கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாமே, பசங்களுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஒரு செக்ஷனாக உங்களுக்கு பிரித்து அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது கடை ஓப்பனிங்னால இவ்வளோ இருக்கான்னு தெரில. இன்னும் ஒரு 6 மந்த் போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் நம்மளுக்கு ஃபேஸுக்கு தேவையான கண்ணாடி கிளாஸஸ்ஸு, அதே போல் பார்த்திங்கன்னா டீ கப்பெல்லாம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த லோக்கல் ஐட்டம் இல்லாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. டாய்ஸ் பாருங்கள். இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 480 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 435 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்பின் பாக்ஸஸ், இது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்ல குவாலிட்டியாக எடுக்கணும் அப்படின்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் நம்மளுடைய சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டுருக்கும். இந்த வாஷிங் மிஷினுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு, இது நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1100க்கு மேலே தான் ரேட்டு இதுக்கு. இதில் பொறுத்தளவு 750 ருபீஸ்க்கே இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அதனால் அதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. அதே போல் உங்களுக்கு தேவையான புக்ஸு, அதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே வந்து இதே இடத்துல, ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. சொல்லப்போனால் ரேட் வைஸ் கம்மியாக இருக்குது. எனக்கு விழுப்புரத்தில் மற்ற இதில் கம்பேர் பண்ணுறப்போ இதில் ரேட் வைஸ் கம்மியாக இருக்குது. அதே போல் பிளாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த கூடெல்லாம் பாருங்கள், ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தியோ ஒரு பரோட்டாவோ இது போல் போட்டு வச்சு சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சு இதில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணுன்னா இது போல் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரேட் 270 ருபீஸ் 180 ருபீஸ் தான் இருக்குது. ப்ரைஸ் வைஸ் சொல்ல போனோம்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே, ப்ரைஸ் வைஸ் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா என்னை பொறுத்தளவு ரேட் கம்மின்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது. வாங்கலாம். குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. நான் ட்ரெஸ் அவ்வளோவா போடலை வீடியோ ஷூட் பண்ணேன், பட் போடலை. ஏன் போடலை அப்படின்னா ட்ரெஸ்ஸு நார்மலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறது தான் இருக்குது. பட் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. அதுக்காக தான் இது ஃபுல்லாகவே ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். அதே போல் ஹேண்ட் பேக்ஸ் இருக்கட்டும், அதே போல் சூட்கேஸ் இருக்கட்டும், இது எல்லாமே நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபோட்டோஸ் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக, இதெல்லாம் 270 ருபீஸ் தான் உங்களுக்கு. ரேட் வைஸ் கம்மியாக தான் இருக்குது.
அதுக்கப்புறம் பாருங்களேன், இது இந்த ஸ்டோரேஜ் ஜார்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டோரேஜ் ஜார்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பாய் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்ஸ் முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணாதீங்க. பட் வந்து ரேட் கம்மியில் இருக்குது, அதுக்காக தான் போட்டிருக்கேன். பிளாஸ்டிக் ஜக்கு, வாட்டர் ஜக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெட் கவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு குவாலிட்டியான பெட் கவர்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நிறையா திங்ஸ் இருக்குது. பட் இன்னும் புதுசுனால ப்ராப்பராக எதுவும் செட்டப் பண்ணலை. அதே போல் ஸ்க்ரீன் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த சொன்ன மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் வந்து ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்கள். நான் பார்க்குறப்போ இந்த ரேட் இருந்தது. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ரேட் அதிகமாக கமெண்ட் பண்ண போகிறீங்க 2 மந்த் 3 மந்த்துக்கு அப்புறம். நான் புதுசில் பார்க்குறப்போ எனக்கு ரேட் கம்மியாக இருந்தது. நான் போன அன்றைக்கி ரேட் கம்மியாக இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. லஞ்ச் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது லஞ்ச் பேக்ஸ் எல்லாமே. இந்த பாருங்கள், இந்த பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லஞ்ச் பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. இதை நான் ஸ்டார்ட் பண்ணி கடை 1 வீக் அப்புறம் தான் போனேன். ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்ததுன்னு தெரியல. இதை பாருங்கள், லக்கேஜ், ஹேண்ட் பேக்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா லக்கேஜுக்கு சூட்கேஸ், குவாலிட்டியான சூட்கேஸ், பிராண்டடே வந்து உங்களுக்கு சூட்கேஸ் எல்லாமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் நார்மலாக துணி வந்து உங்களுக்கு ஒரு 120 130 ருபீஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடை ஓப்பன் பண்ணதுனால நிறைய டேக் இல்லாதனால நிறைய மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நான் பார்த்துட்டு நான் எடுத்த ட்ரெஸ்ஸே ஒரு 10 ட்ரெஸ்ஸு ரிட்டர்ன் கொடுத்துட்டேன்னா, பட் ஏன் மேனேஜ்மெண்ட்டில் இவ்வளோ ஃப்ரீயாக விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த நிறையா துணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் இல்லை, ப்ரைஸ் ரேட் இல்லை. அது போல் துணியெல்லாம் நீங்கள் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு பில்லு போடுற டைமில் இது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு துணி வந்து எடுக்கிறப்பவே டேக் இல்லாத துணியை எடுக்காதீங்க. அதே போல் நம்மளுடைய வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.